என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் சுகமாயிருக்கிறீர்களா? என் அன்பு சகோதரன், என் சகோதரி, என் தாய் தகப்பன்மார்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இனிதாய் நான் வரவேற்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்திலே பலவிதமான போராட்டங்களை நாம் தாண்டிதான் ஜெயித்து வருகிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மிகுந்த போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அநேகர் சொல்வார்கள், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டால் கஷ்டம் ஒன்றும் இருக்காது, எல்லாம் மாறிவிடும் என்று சொல்வார்கள். அப்படி அல்ல. நாம் ஆண்டவரோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த உலகத்தில் ஒரு சில பாடுகளை நாம் பட்டே ஆக வேண்டும். அநேக நெருக்கம் நமக்கு வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது வாய்க்காதே போகும் என்று சொல்லி. ஆம், வசனம் ஏசாயா 45 அதிகாரம் 17வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை மேற்கொண்டாலும் ஆனால் அது ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அது வாய்க்காதே போகும் என்று சொல்லி. ஏன் அது வாய்க்காமல் போகிறது? தேவன் நம்மோடு இருப்பதினால், நாம் ஆண்டவரோடு இருப்பதினால், நம் ஆண்டவரோடு அவருடைய வார்த்தையை நாம் கேட்டு கீழ்ப்படிந்து நடப்பதினால், அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதினால்